ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. எங்கள் தெருவில் எல்லாருமா சேர்ந்து சிக்கன் பிரியாணி போடலாம்னு சொல்லிதாங்க ஒரு பிளான் போட்டு எல்லா சாமானும் வாங்கி வச்சுருக்கோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பிரியாணி செய்யலான்னு ரெடி ஆகிட்டோங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சாச்சுங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்ய தொடங்கிட்டோம். பல்லாரி ஒரு ஆள் உளிக்க, ஒரு ஆள் நறுக்க, ஒரு ஆள் சிக்கன் கழுவ, அப்படி எல்லாருமா சேர்ந்து வேலைகள்லாம் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. செம்ம ஜாலியாக இருந்துங்க. உண்மையிலே இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. பிள்ளைங்கள்லாம் கூட செம ஜாலியாக எப்போ பிரியாணி கிடைக்கும்னு எதிர்பார்த்து விளையாடிட்டே இருந்தாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற போட்டுடலான்னு சொல்லிட்டு ஊற போட்டுட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்தாங்க, யாருமே மடிக்கலை. சரி, நம்ம எல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பு கூட்டுற வேலை தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆளுக்கு ஒரு செங்கலை எடுத்து வச்சாச்சு, அடுப்பு வச்சாச்சு. அதுக்கு மேலே வட்டையும் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ தேவையான மசாலா ஐட்டம் எண்ணெய் எல்லாம் ஊற்றி ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்ருக்குங்க. ஒரு ஆள் மசால் போட, ஒரு ஆள் கிண்ட, ஒரு ஆள் பலாரி போட, இன்னொரு பக்கம் முட்டை வேக வைக்க. ஒருத்தங்க வீட்டுக்கு கொண்டு போய் முட்டையை குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. நல்லா ஒற்றுமையாக எல்லாருன்னு செய்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா கூட நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் எல்லாம் கொஞ்சம் கிண்ட எடுக்க. அது மட்டும் இல்லாமல் லேடிஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி பக்கத்துலன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. சுற்றி சுற்றி வளைச்சி செல்ஃபி எடுக்கவும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்கள்லாம். அப்புறம் எல்லா மசாலா ஐட்டம்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செய்யறதில் உள்ள அனுபவம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி தான். நானும் ஃபேமிலியை கூட சேர்ந்து எல்லாம் ஜாலி அடிக்க எல்லாம் செய்வோமா. ஆனால் இது அதே மாதிரியே இது எனக்கு ஒரு குடும்பம் மாதிரியே நல்லா இதாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா அந்தளவு முட்டையெல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஆளுக்கு ஒரு முட்டை எடுத்து உளிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இங்கே சிக்கன் வெந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சாச்சுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ரைஸை கொட்டிடலான்னு சொல்லிட்டு ரைஸை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்மதி ரைஸ் தான் போட்டுட்ருக்கோம். போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இனி ஓரளவுக்கு வெந்து வந்தோடனே தம் போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இப்போ நாங்கள் அதை லேசாக கிளறி விட்டுட்டோங்க. கிளறி விட்டுட்டு அண்டி கிஸ்மிஸ் இதெல்லாம் பொரிச்சு போட்டு மிச்சம் இருக்க மல்லி இலை புதினா எல்லாம் மேலே தூவி விட்டு மூடி விட்டுட்டோங்க. இதுக்கு மேலே நம்ம தம் போடலான்னு சொல்லிட்டு அந்த கங்கெல்லாம் எடுத்து அதுக்கு மேலே போட்டு விட்டுட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடி ஆயிரும் சொல்லிட்டு மூடி வைக்க சொல்லிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் குழஞ்சிடுச்சுங்க. ஏன்னா எங்களுக்கு டைம் கரெக்டாக தெரியாதனால நாங்கள் கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டோம். ஆனால் பரவாயில்லைங்க, நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற லைஃப் வேறு லெவல். இந்த மாதிரி அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.